துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள். ரமதானுக்கு பின்னர் சிறப்பான கண்ணியமான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் ரமதானுடைய கடைசி 10ஐ விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 மிக மிக சிறப்புக்குரியது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கால நேரங்களின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், கால நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அது அனைத்தும் கண்ணியமானது. கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான். வல் அஸ்ர், முழு காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து அதிலிருந்து 10 நாட்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளும் எந்த இரவுகள்? அதிகமான முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் உள்ளடங்குகிறார்கள். இந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் ஃபீஹின்னல் அமலு அஹப்பு இலல்லாஹி வ அஃபல் மின் அய்யாமில் அஷ்ர். ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வதை அல்லாஹ்வுக்கு அஹப், மிக விருப்பத்துக்குரியது, அஃபல், மிக மிக சிறப்புக்குரியது. திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வது அஃபல், மிக மிக சிறப்புக்குரியது. இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சரிசமமானது. ஒருவர் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறையிலிருந்து அரஃபாவுடைய தினம் வரை 9 நோன்புகளை நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய தினம் நோன்பு நோட்பது ஹராம். எனவே 9 நோன்புகள் தான் வரும். இந்த 9 நோன்புகளை ஒருவர் நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளுடைய இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது. லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் 21, 23, 25, 27, 29. இன்னும் சில ரிவாயத்களின் படி அவுஃபி ஆகிரி லைலா, 30வது இரவில் கூட லைலத்துல் கத்ர் வரலாம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் 6 இரவுகளை ஹயாத்தாக்கினால் தான் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது.